ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் 7th லெசன் நேரம் பார்க்கலாமா? பாருங்கள், எல்லாருக்குமே டைம் பார்க்க தெரியும் நான் நினைக்கிறேன். டைம் பார்க்கறதுலாட்டி நமக்கு 5th டேபிள் தெரிஞ்சாலே டைம் பார்க்க கற்றுக்கலாம். 5th டேபிளில் ஒரு அஞ்சு 5, 2 அஞ்சா 10, அப்புறம் 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 5, 2னா 10, 3க்கு 15, 4னா 20, 5னா 25, 6னா 30, 7னா 35, 8னா 40, 9னா 45, 10னா 50, 11னா 55, 12ன்னு வந்துச்சுன்னா 60. அப்போ இங்கே பாருங்கள், 11க்கும் 12க்கும் இடையில தான் இருக்குது. அப்போ இதை 11ன்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும். இங்கே 5 இருக்கா, 5னா 25, அப்போ 11 25 மணி. இந்த மாதிரி தான்ப்பா டைம் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா 2 15, இங்கே 9 10, இங்கே 6 35, இங்கே 8 55, இங்கே 3 5. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கு ஏற்ப கடிகாரத்தில் நிமிட முள்களை வரைக. இங்கே 1:30 மணி இருக்குது. இதில் நிமிட முள்னா இதுதான் நிமிட முள், இது வந்து மணி, இது வந்து நிமிடம். 30 நிமிஷம்னா இங்கே 6 5 30 தானே. இப்போ அந்த 6க்கு நேராக இதை ட்ரா பண்ணணும். சரிங்களா? இங்கே 12:40னா இங்கே 2:15னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 7 25னா 25னா இங்கே வரும், 5 10னா இங்கே, 9 55னா இங்கே. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கு ஏற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. இங்கே 11 15 கொடுத்துருக்காங்களா, 11 மணி 15 நிமிடங்கள், 11 15. இங்கே 9 30னா பாருங்கள், இங்கே 1 20 நிமிடங்கள்னால் 1 மணி 20 நிமிடங்கள். அடுத்து 6 45 நிமிடங்கள், 6 45 நிமிடங்கள். இங்கே 8 40 நிமிடங்கள். இங்கே பாருங்கள் 10 மணி 25 நிமிடங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடிகாரம் காட்டும் நேரத்தை வண்ணமிடுக. கடிகாரம் என்ன நேரம் காட்டுக்குது? 4 மணி 10 நிமிடம். சரிங்களா? அடுத்து, நம் பள்ளியில் மதிய உணவு இடைவேளை தொடங்கும் நேரம் என்ன டைம்? சில பேருக்கு 1 மணியில் தொடங்கலாம், சில பேருக்கு 12:40 தொடங்கலாம். ஸோ என்ன டைமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழுள்ள கடிகாரம் 1 மணி நேரத்திற்கு பிறகு காட்டும் நேரம். இங்கே 4 மணின்னு காட்டுதா, 1 மணி நேரம் கழிச்சுன்னா 5 மணின்னு காட்டும். அடுத்து பாருங்கள், முற்பகலா பிற்பகலா என கண்டறிந்து டிக் செய்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மலர் காலை 7 மணிக்கு கண் விழித்தாள் அப்படின்னா காலை 7 மணினா அது முற்பகல். ராதா மதியம் 1 மணிக்கு உணவு உண்டாள், மதியம் அப்படின்னா அது பிற்பகல். சரிங்களா? அம்மா காய்கறி வாங்க காலை 9 மணிக்கு கடைக்கு சென்றார், காலைன்னு வந்தாலே முற்பகல்ப்பா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொருத்தமான செயல்பாட்டை டிக் செய்க. பிற்பகல் 1 மணிக்கு பள்ளியில் என்ன செய்வாய்? 1 மணிக்கு என்ன செய்வீங்க? மதிய உணவு உண்ணுதல். அடுத்து, பிற்பகல் 5:30 மணிக்கு வீட்டில் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வீங்க? விளையாடுதல். முற்பகல் 6:30 மணிக்கு நீ என்ன செய்வாய்? பல் துலக்குதல். எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. அடுத்து பாருங்கள், குமார் காலை 6 மணிக்கு விழித்தெழுந்தான் எனில் அவன் விழித்த நேரம் எது? இப்போ அது முற்பகல் தானேப்பா, காலைன்னும் போது நம்ம முற்பகல்னு சொல்லியிருக்கோம். அடுத்து, மலர் மாலை 5:10க்கு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டாள் எனில் அவள் புறப்பட்ட நேரம் எது? அது வந்து பிற்பகலாக இருக்கும். அடுத்து, கலாவின் தாய் ஆசிரியரை பார்க்க மதியம் 12 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறார் எனில் அவர் பள்ளிக்கு சென்ற நேரம் எதுனா அது நண்பகல். ரொம்ப நண்பகல் 12 மணின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நண்பகலில் தான் அவங்க சென்று இருப்பாங்க. அப்புறம் இரவு 12 மணி என்பது வந்து அது நள்ளிரவு. இப்போ மதியம் 12 மணினா அது நண்பகல், இரவு 12னா அது நள்ளிரவு. அதிலிருந்து தான் மாறும். இந்த மதியம் 12 மணிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிற்பகல் ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு முன்னாடி வரையும் முற்பகல். அதே மாதிரி நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறம் முற்பகல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிற்பகல் தான் இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை அவை நடைபெறும் நேரத்தை பொறுத்து அட்டவணைப்படுத்துக. இப்போ குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுதல் என்பது முற்பகலா பிற்பகலானா முற்பகல். சேவல் கூவுதல் முற்பகல். பறவைகள் கூட்டிற்கு திரும்புதல் பிற்பகல். உழவர் வயலுக்கு செல்லுதல் முற்பகல். பூங்காவில் குழந்தைகள் விளையாடுதல் பிற்பகல், மாலை நேரத்தில் தான் விளையாடுவாங்க. அடுத்து, சூரியன் உதித்தல் முற்பகல். மாலையில் பொருட்காட்சிக்கு செல்லுதல் பிற்பகல். நிலவு தோன்றுதல் பிற்பகல். பள்ளியில் காலை உணவு உண்ணுதல் முற்பகல். குழந்தைகள் மாலையில் வீட்டு பாடம் செய்தல்னா பிற்பகல். சரிங்களா? அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டுருக்காங்க. 22:40 நேரத்தை காட்டும் கடிகாரம் எது? இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய மணியை எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். இப்போ வெளியே பார்த்திங்கன்னா 12க்கு 12 வரையும், அப்புறம் 1ன்னு ஆரம்பித்தா
பிற்பகல், அதாவது மதியத்துக்கு மேலே நம்ம 12 மதியம் 12 நண்பகல் 12ன்னு சொல்கிறோம்ல, அதுக்கடுத்து 1 மணின்னு சொல்லக்கூடாது ரயில்வே டைமில். என்னென்னு சொன்னா 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 12 மணிக்கு நேரம் 24ன்னு வரணும். சரிங்களா? இதுதான் இப்போ இவங்க என்ன கேட்டுறாங்கன்னா 22:40. 22:40 முதல் 22 இங்கே 40க்கு நேரம் இருக்கா? இதுதான் சரி. அடுத்து பாருங்கள் 13:10. 13னா 1 மணி 10 நிமிஷம். இதுதான் சரி. அடுத்து பாருங்கப்பா 16:35 மணியை குறிக்கும் கடிகாரத்தை டிக் செய்க. 16:35 போது எது வரும் பாருங்கள்? 12 1னா 13, இங்கே 2னா 14, 15, 16. அப்போ 16:35, இங்கே 4:35 காமிக்கிறது தான் 16:35. அடுத்து 14:20 மணியை குறிக்கும் கடிகாரம். 14 போது இங்கே 13, இங்கே 14, 14:20. சரிங்களா? இங்கே 13:10 போது இங்கே இருக்குது பாருங்கள், 1க்கு தான் 13 வரும், 2 வந்துச்சுன்னா இது தானே 10. இப்போ 1:10க்கு தான் 13:10. கடிகாரத்தை பார்த்து நேரத்தை எழுதுக. பாருங்கள், இங்கே 1:10ன்னு கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம்னா 1:10, 24 மணி நேரம்னா 13:10 நம்ம எழுதணும்ல அது. அடுத்து இது என்ன முற்பகல். அடுத்து பாருங்க பிற்பகல் 12 மணி கடிகாரம்னா அது 7:20. 24 மணி கடிகாரம்னா 19:20. இங்கே 12 மணி கடிகாரத்தில் 11:45, 24 மணி நேரம் கடிகாரத்தில் 23:45. சரிங்களாப்பா? இதில் பாருங்கள், இங்கே முற்பகல் கேட்டிருக்காங்க, நம்ம மாற்றி எழுதிட்டோம். முற்பகல்னா 24 மணி நேர கடிகாரத்துலேயும் 1:10 தான் வரணும். சரிங்களா? அதே தான் நமக்கு வரணும். இங்கேயும் முற்பகல் தானே, அப்போ 11:45 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 12 மணி நேரம்னாலும் சரி, 24 மணி நேரம்னாலும் சரி, முற்பகல்னா இதுதான் அதே டைம் தான் காமிக்கும். பிற்பகல்னா தான் நமக்கு 24 மணி நேர கடிகாரம் மாறுபடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்த விருப்ப செயல்பாடுகளை வட்டமிட்டு அவை அனைத்தையும் செய்ய ஆகும் மொத்த நேரம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த விளையாட்டுக்கு 2 மணி நேரம் ஆகும், இந்த டான்ஸ்க்கு 2 மணி நேரம், கிரிக்கெட் விளையாட 2.5 மணி நேரம், கீபோர்ட் ப்ளே பண்ண 1 மணி நேரம், சைக்கிள் ஓட்ட 2.25 நேரம், நியூஸ் பேப்பர் படிக்க 1 மணி நேரம், கலரிங் பண்ண 2 மணி நேரம், நியூஸ் பார்க்க 1 மணி நேரம் அப்படின்ட்டு. இந்த செயல்பாடுகளில் எதெல்லாம் பிடிக்குதோ அதை அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதோட மொத்த நேரம் இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ 2 மணி, அப்புறம் 1 மணினா 3 மணி, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 3 to 2னா 3 கூட்டல் 2னா 5, 5 கூட்டல் 1 6, 6 கூட்டல் 1 7. அப்போ மொத்த நேரம் 7 மணி நேரம் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகள்லாம் பிடிச்சிருக்கோ அதை கலர் பண்ணிவிட்டு அது செய்வதற்கு எவ்வளோ நேரம் மொத்த நேரம் ஆகும்ன்ட்டு எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, நேர இடைவெளியை எழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்க. விளையாடிய நேரத்தை கண்டுபிடி. அவன் விளையாட போனது 3 மணி முதல் 4 மணி வரை. இப்போ 3 மணிலேருந்து 4 மணி வரைனா 1 மணி நேரம். அடுத்து பாருங்கள், 7 மணிலேருந்து 9 மணி வரைனா 2 மணி நேரம். இங்கே 9 மணிலேருந்து 11 மணி வரைனா 2 மணி நேரம். அதே மாதிரி தான் இங்கேயும் நேர இடைவெளி கேட்டிருக்காங்க. இங்கே விளையாடிய நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரைனா அது 1 மணி நேரம். 7:30லேருந்து 8:30 1 மணி நேரம். 10:15லேருந்து 11:15 வரையினாலும் 1 மணி நேரம். சரிங்களா? அடுத்து இது நேர இடைவெளி. படித்த நேரம் 2:30லேருந்து 6:30 வரைனா 4 மணி நேரம். சரிங்களா? 4 மணி நேரம் படிச்சிருக்காங்க. அடுத்து 6:20லேருந்து இங்கே 8:20 வரையும் அப்படின்னா அது 1 மணி நேரம். சரி, 7:20லேருந்து 8:20 வரையினா அது 1 மணி நேரம். இப்போ 6:20 தான்ப்பா, 2 மணி நேரம்ப்பா, 2 மணி நேரம். அடுத்து பாருங்க, 2:40லேருந்து 5:40 வரையும் அப்படின்னா அது 3 மணி நேரம். சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், கடிகாரத்தில் நிமிடமுள் காட்டுவது. நிமிடமுள் எதை காட்டுது? இதுனா 3னா 15 நிமிடங்கள். மாலா மதிய உணவை 12:50க்கு உண்டால் எனில் அது பிற்பகல். அடுத்து பாருங்கள், இந்த கடிகாரம் காட்டும் நேரத்தை தேர்ந்தெடு. 10:30 தானேப்பா காட்டுது. அடுத்து பாருங்கள், குமார் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை தனது வீட்டு படத்தை செய்தான் எனில் அவன் வீட்டு படம் செய்த நேரம் பிற்பகல். ஏன்னா மாலைன்னு கொடுத்துட்டாங்கல்ல.
அடுத்து இந்த கடிகாரம் பள்ளி முடிவடையும் நேரத்தை காட்டுகிறது. இந்த நேரத்தை 24 மணி நேர கடிகாரம் எவ்வாறு காட்டும்? பள்ளி முடிவடையும் நேரம்னா அது மாலை தான். அப்போ பிற்பகலில் தான் பள்ளி முடிவடையும். பிற்பகல்னால் இங்கே 4:20 நார்மலாக பார்க்கும்போது பிற்பகல் டைம் வந்து எப்படி சொல்லுவோம்? 4:10 16:10ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தற்போதைய நேரம் பிற்பகல் 2 மணி எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு உள்ள நேரம். பிற்பகல் 2 மணினா இதிலேருந்து 3 மணி நேரத்தை கூட்டுங்க. 2க்கு அடுத்து 3, 4, 5, அப்போ மாலை 5 மணி. அடுத்து அரை மணி நேரம் என்பது எத்தனை நிமிடங்கள்னா 30 நிமிடங்கள். அடுத்து பிரியா தன்னுடைய அக்காவின் பிறந்த நாளை இரவு 12 மணிக்கு கொண்டாடுகிறாள் எனில் அந்த நேரம் வந்து நள்ளிரவு. அப்புறம் கவின் பள்ளி முடிந்தவுடன் நண்பர்களுடன் விளையாடினான். அவன் விளையாடிய நேரம் பிற்பகல். மாலையில் தானே இப்போ விளையாடுவாங்க, மாலைனாலே நமக்கு பிற்பகல் தான். அடுத்து இக்கடிகாரம் மலர் பள்ளியில் காலை உணவு உண்ணும் நேரத்தை காட்டுகிறது எனில் இந்த நேரத்தை மலரின் 24 மணி நேர கை கடிகாரம் எவ்வாறு காட்டும்? இப்போ காலை அப்படின்னாலேவும் 24 மணி நேரம்னாலும் காலை தான். அப்போ காலை 8 மணி. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, ஒரு 24 மணி நேர கடிகாரம் பிற்பகல் 4:30 மணிக்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு காட்டிய நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிற்பகல் 4:30 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடினா 2:30 தானே ஆகும். இப்போ 2:30னா அதோட 24 மணி நேர கடிகாரம் 14:30. அடுத்து 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் ஒன்று பிற்பகல் 2:15 மணிக்கு முடிவடைந்தது எனில் அத்திரைப்படம் தொடங்கிய நேரம் அப்படின்னா அது எப்போ தொடங்கும்? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும். 11:15. அடுத்து மலர் நண்பகலுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஓவிய வகுப்பிற்கு சென்றாள் எனில் அவள் ஓவிய வகுப்பிற்கு சென்ற நேரம் என்னது? முற்பகல் தானப்பா. நண்பகலுக்கு 1 மணி, நண்பகல்னா 12 மணி. அதற்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடினா 11 மணி. 11 மணினா முற்பகல். அப்புறம் பிற்பகல் 3:10 மணியை குறிக்கும் 24 மணி நேர கடிகாரம் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. 3:10னா 15:10. அடுத்து பிற்பகலில் நடைபெறும் செயல்பாடு எதுனா மாலையில் பொருட்காட்சிக்கு செல்லுதல். அடுத்து பாருங்கள், கோவை அதிவிரைவு ரயில் வந்து சேரும் நேரம் இந்த மணிக்கு. கோவை அதிவிரைவு ரயில் வந்து சேரும் நேரம் 14:05. அப்போ 14:05னா 2:05 பிற்பகல். பிற்பகல் 9:09 மணியை குறிப்பிடும் 24 மணி நேர கடிகாரம் எது? பிற்பகல் 9:09 அப்படின்னா 9னாலே 21:9. அடுத்த பயணச்சீட்டின்படி விமானத்தில் ஏற வேண்டிய நேரத்தை காட்டும் கடிகாரத்தை தேர்ந்தெடு. இப்போ பயணச்சீட்டில் 21:30ன்னு இருக்கா. அப்போ 21 அப்படின்னா 9:30. அடுத்து வருங்கப்பா, இந்த கடிகாரம் நள்ளிரவு நேரத்தை காட்டுகிறது எனில் 1 மணி 30 நிமிடங்களுக்கு பிறகு காட்டும் நேரம் நள்ளிரவு கிடையாது, முற்பகல். சரிங்களா? 1 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு பிறகுனா 1:30ன்னு காமிக்கும். 1:30னா அது முற்பகல் தான். அடுத்து பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. மதிய உணவு உண்ணுதல் நள்ளிரவில் நடைபெறும். தவறானதுன்னப்போ மதிய உணவு உண்ணுதல் எப்போ? மதியம் நண்பகலில் தான் நடைபெறும். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்குண்டான ஆன்சர்ஸை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.